ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வாட் சேனலுக்கு வெல்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதோட பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 மினிட் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போது ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இந்த சமயத்தில் நாங்கள் 200 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனில் மஞ்சள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கழுவி வச்சது, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியையும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வாசனையாக வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சி சுவையாக சூப்பராக இருக்கும். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா வெந்து மசாலா நல்லா கெட்டியாக வந்திருக்கு. வாசனையே செம்மையாக இருக்குது. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் தொக்கு ரெடி. ஒரு பிளேட்டில் சூடான சாதத்தை போட்டு சிக்கன் தொக்கை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு இந்த சிக்கன் தொக்கு வேறு லெவல் காம்பினேஷன்ஸ். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.